Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு அமேசிங்கான ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி ட்ராக்கர் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ்லயுமே வந்து அவங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதுக்காகனா ஒரு எம்ப்ளாயி வந்து எந்த ஏரியால வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எந்த ஆக்டிவிட்டியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஈஸியா அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம் லாஜிக் வச்சு நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதே டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி வந்து அடுத்த வீடியோவிலையும் நான் வந்து பப்ளிஷ் பண்றேன். அது இதை விட இன்னும் கிராண்டா இருக்கும். நிறைய லாஜிக்கல் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுல இது வந்து பார்ட் 202 VBA நம்ம வந்து இது பப்ளிஷ் பண்றோம். அடுத்தது 203லயும் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைனமிக் ஆக்டிவ் செல்ல பேஸ் பண்ணி நம்ம அது வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் லெவல்ல இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். பட் சில ஃபீச்சர்ஸ் வந்து இதுல இருக்காது. அதை வந்து நான் என்னங்கிறத அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்போ இந்த ட்ராக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் நம்பரு, எம்ப்ளாயி நேமு, டாஸ்க் டைப்பு, அவங்களோட ஷிஃப்ட்டு, ஸ்டார்ட் டைமு, பாஸ் டைமு, ரெஸ்யூம் டைமு, எண்ட் டைமு, அவங்களோட டோட்டல் டைம் ஸ்பெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட்ல நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஜாப் நம்பர் வந்து யூனிக்கா ஜென்ரேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1001, 1002, 1003. ஃபர்ஸ்ட் வந்து 1001ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம அப்படிதான் கோடுல கொடுத்துருக்கோம். அதுல இருந்து +1 ஆட் ஆகி நமக்கு யூனிக்கா கோடு ஜென்ரேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து 17 இன்னைக்கு வந்து நமக்கு பஞ்ச் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து நமக்கு 13th டேட்ல 2-3 ஜாப் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாயி நேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட யூசர் நேம். தட் மீன்ஸ் இந்த சிஸ்டமோட யூசர் நேம் வந்து நமக்கு இங்க எடுத்துக்கிடுச்சு. இந்த சிஸ்டமோட நேம் தான் நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இது ஒவ்வொரு சிஸ்டம் பொறுத்து நமக்கு டிஃபர் ஆகும். நான் வந்து நேம் வந்து சிஸ்டம் நேமே எடுத்துக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் கோடில். ஓகேங்களா? டாஸ்க் டைப் வந்து இப்போ நான் எதுவுமே சூஸ் பண்ணல. அதே மாதிரி ஷிஃப்ட்டும் வந்து நான் எதுவுமே இப்போ சூஸ் பண்ணல, பிளாங்கா விட்டுருக்கிறேன். ஸ்டார்ட் டைம் வந்து நமக்கு இங்க பஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஸ் டைம் இல்ல, ரெஸ்யூம் டைம் இல்ல, எண்ட் டைம் இல்ல, எண்ட் டேட் இல்ல. இப்போ இங்க ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ் விப்ல வந்து எனக்கு டிக்கெட்டை வந்து ஷோ பண்ணுது. கிரீன் கலர்ல வந்து அந்த செல் ஹைலைட் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இங்க வந்து நான் பாஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் அப்படின்ற டைம் வந்து இங்க பஞ்ச் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து பாஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கே காலம்ல. ஓகேங்களா? இப்போ அகைன் ரெஸ்யூம் கொடுத்தனா எனக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெஸ்யூம் டைம் வந்து பஞ்ச் ஆயிடுச்சு. பாஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்து விப்புக்கு வந்து நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கைண்ட்லி ஃபில் டாஸ்க் டைப் அண்ட் தென் எண்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஏன்னா இங்க வந்து நம்ம டாஸ்க் டைப் வந்து சூஸ் பண்ணல. இப்போ இங்க வந்து நான் ட்ரைனிங் சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எண்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, கைண்ட்லி ஃபில் ஷிஃப்ட் அண்ட் தென் எண்ட்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஸோ இங்க நம்ம எந்த ஃபீல்டு எம்டியா விட்டாலும் நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு அங்க சொல்லிடும். இப்போ எண்டு கொடுக்குறேன். இப்போ எண்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் ஃபார்மேட்ல இந்த கே காலம்ல டைம் ஸ்பெண்ட் இருக்கு. இப்போ 2 minutes வந்து நம்ம இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 2 minutes 1 second. ஸோ இங்க நமக்கு இந்த டைம்ல எவ்வளவு டோட்டல் இருக்கோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஷோ பண்ணும். இங்க டோட்டல் டைம் இருக்கு இல்லைங்களா? இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 minutes 32 seconds இருக்கு. அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ல நமக்கு ஷோ பண்ணுது. F6ல வந்து டாப்ல இந்த டேஷ்போர்ட்ல நமக்கு வியூ ஆகுது. இப்போ நான் இதுல F2 கொடுக்குறேன். இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்ல வந்து பாத்தீங்கன்னா K11ல இருந்து K27 வரைக்கும் நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் நமக்கு சம் பண்ணி டாப்ல இங்க
ஷோ பண்ணுது இந்த டேஷ்போர்டில். இப்போ இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் இங்கே கொடுத்துருக்கோம், டோட்டல் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நான் டெய்லி பேசிஸில் நான் இங்கே ஜாப் நம்பருங்க நான் அசைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணுறேன் டெய்லி பேசிஸில். இப்போ கரண்ட் டேட்டோட கவுண்ட்டு டாஸ்க் டைப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடு டெய்லி டேஷ்போர்ட் இருக்கு, இதில் டாஸ்க்கு டைப்பு நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட். இப்போ அல்லகேஷனில் இப்போ இன்னைக்கு டேட்டு 17th வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. ஸோ டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டாஸ்க்கு டைப் வந்து ரேஞ்சாக கொடுத்துட்டேன். ரேஞ்சாக கொடுத்துட்டு என்னோட I6 வேல்யூ, தட் மீன்ஸ் இந்த டாஸ்க்கு என்ன டாஸ்க்குங்கிறது நான் கிரைட்டீரியாவாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டேட்டு காலம் வந்து கிரைட்டீரியாவாக கொடுத்துட்டு டுடே டேட்டை வந்து நான் கிரைட்டீரியாவாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இன்னைக்கு டேட்டில் இந்த டாஸ்க் டைப்பில் எத்தனை கவுண்ட்டுங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கேன். இது டெய்லி பேசிஸில். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓவரால் கவுண்ட் எடுத்திருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிரைட்டீரியா, இந்த டாஸ்க் டைப்பில் கிரைட்டீரியா வந்து என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். இந்த டாஸ்க் டைப்பை ரேஞ்சாக கொடுத்துட்டு கிரைட்டீரியா வந்து டாஸ்க்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு டோட்டல் கவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து டேட் வைஸாக வராது, எல்லா டேட்டையுமே நமக்கு கவுண்ட் எடுத்து நமக்கு இங்கே ஷோ பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13th வந்து நான் 2 ப்ரொடக்டிவிட்டி நான் இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இங்கே டேஷ்போர்டில் வந்து 2 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நான் கவுண்ட்டு இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாட்டமில் இந்த டாஸ்க் டைப் வச்சு நான் கவுண்ட் எடுத்துட்டேன். அதுதான் நமக்கு இங்கே டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த டோட்டல் டைம் வந்து இந்த டைம் ஸ்பென்ட்டை வந்து நமக்கு சம் பண்ணி இங்கே நமக்கு ஷோ பண்ணும். ஸோ ஒன் மோர் டிக்கெட் நான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு விப் ஆகுது. இப்போ பாஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ரெஸ்யூம் கொடுத்தா ரெஸ்யூம் ஆகும். இப்போ அகைன் நான் பாஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு not at start job number, so we can't pass this job னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே எண்டு கொடுத்தாலும் நமக்கு கைண்ட்லி ஃபில் த டாஸ்க் டைப் இந்த மாதிரி நமக்கு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். இப்போ இதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்டிவிட்டி இப்போ இங்கே கொடுக்குறேன், கொடுத்துட்டு ரெஸ்யூம் பேக் கொடுத்துட்டு அகைன் எண்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம இந்த ரிக்வஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் எதுவுமே நம்ம ஆக்டிவ் செல்லை நம்ம கவுண்ட் வச்சிருக்க மாட்டோம். நீங்கள் எங்கே வேணாலும் கர்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஜாப் நம்பர் ஜென்ரேட் ஆகும். நம்ம எங்கேயுமே கிளிக் பண்ணதாலும் டைரெக்டாக பாஸை கொடுத்தோன்னா பாஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் கொடுத்தாக்க ரெஸ்யூம் ஆகும், எண்டு கொடுத்தா எண்ட் ஆகும். பட் எண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாஸ்க் டைப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து மேண்டேட்ரி. அதே மாதிரி ஷிஃப்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும், என்ன ஷிஃப்ட் அப்படின்றத. ஓகேங்களா? எண்டு கொடுத்தா நமக்கு எண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டைம் அண்ட் மோஷன் ட்ராக்கர் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் செல்லு. எந்த ஜாப் நம்பர் நம்ம வச்சு நம்ம இது பண்ணுறோமோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதில் வந்து நம்ம என்ன லாஜிக் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அட் ஏ டைம் ஒரு டிக்கெட் தான் நமக்கு ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்கணும். அனதர் டிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ ஒரு டிக்கெட் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதர்வைஸ் ஒரு ஜாப் நம்பர் வந்து நமக்கு ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருந்துன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. பாஸ் ஆர் கம்ப்ளீட் ஸ்டேட்டஸில் இருந்துன்னா அனதர் ஜாப் வந்து நமக்கு கிரியேட் ஆகணும். அதர்வைஸ் நமக்கு இண்டிகேஷன் வரும். அதில் நிறைய லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது இதோட நான் லிங்க் பண்ணுறேன். 2 ட்ராக்கரையும் வந்து நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம VBA கோடுக்கு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன்ஸ் எங்கேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா டெவலப்பர் டேப்ல இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் இருக்குல்ல, இதை தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கலரை வந்து ஒவ்வொரு பட்டனுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே டெவலப்பர் டேப்ல இந்த ஒவ்வொரு கமாண்ட் பட்டனையும் இப்போ பாருங்கள், நான் இங்கே இந்த கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைன் மோடை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த கமாண்ட் பட்டனில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த ஷீட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் வந்து
டெய்லி ட்ராக்கர் அப்படின்றது நம்ம ஷீட் நேம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி ட்ராக்கர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மேக்ரோ மாடியூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்கள் மாடியூல்ஸ் வந்து ஸ்டார்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றது ஒரு மாடியூலு, பாஸ் ரெக்வஸ்ட்ன்றது ஒரு மாடியூலு, ரெஸ்யூம் ரெக்வஸ்ட்ன்றது ஒரு மாடியூலு, அதே மாதிரி எண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றது ஒரு மாடியூல். அந்த மாடியூலுக்குள்ளே அந்த மேக்ரோ நேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்வஸ்ட்டு, பாஸ் ரெக்வஸ்ட்டு, ரெஸ்யூம் ரெக்வஸ்ட்டு, எண்ட் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒவ்வொரு பட்டன்லையும் வந்து கால் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல்ஸில் வந்து ஸ்டார்ட் ரெக்வஸ்ட்டுக்கான கோடு வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாடியூல்லையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கான்செப்டை நம்ம மேக்ரோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் மோர் ட்ராக்கர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இந்த ட்ராக்கர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்குறோம். இதுவும் வந்து சேம் அதே மாதிரி தான், பட் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். என்னென்னா இது நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதை நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் ஸ்பென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஏரியா மட்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இந்த லாஸ்ட் இது மட்டும் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா வச்சு ஃபில் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது டேபிளில் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஜாப் நம்பர் கிரியேட் ஆகிடுச்சுனாக்க நமக்கு இது டேபிளாக இருக்கும். அந்த ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை ஆகும். நம்ம இப்போ கிரியேட் பண்ணிருக்கு வந்து டேபிளில் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் போயிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாடியூலுக்கு வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் வந்து நம்ம 4 மாடியூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் ரெக்வஸ்ட், எண்ட் ரெக்வஸ்ட், பாஸ் ரெக்வஸ்ட், ரெஸ்யூம் ரெக்வஸ்ட். இப்போ ஸ்டார்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னாக்கா லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே எப்படின்னா லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணி அந்த லாஸ்ட் ரோவுக்கான அந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ட்ராக்கரில் என்னென்னா ஆக்டிவ் செல்லில் பேஸ் பண்ணியே நம்ம போவோம். ஓகேங்களா, லாஸ்ட் ரோவே ஃபைண்ட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக ஆக்டிவ் செல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 2 ட்ராக்கரையுமே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா டோட்டலாக மேக்ரோவில் வந்து 2 டைமென்ஷனில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். இது டோட்டல் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ற இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ பி அப்படின்ற வேரியபிளில் இந்த திஸ் ஒர்க் புக்கில் டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டில் எஃப் காலமை பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுத்து நான் அந்த லாஸ்ட் ரோ பி அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் லாஸ்ட் வேல்யூ என்னவோ அதோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எங்கன்னா என்னோட ஸ்டார்ட் டைம் இருக்குங்களா அந்த காலமை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பி அப்படின்ற வேரியபிளில் அதே ஒர்க் ஷீட்டில் எஃப் காலமில் நம்ம லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிற வேல்யூ எடுத்து இந்த பியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணுறேன். இஃப் பி கிரேட்டர் தென் 0, 0வோட அதிகமாக இருந்ததுன்னா பியில் இருக்கிற வேல்யூ, தென் எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே போகணும். இஃப் திஸ் ஒர்க் புக்கில் வந்து இந்த ஷீட்டில் ஜி காலமில் லாஸ்ட் ரோ பி, இப்போ இந்த ஜி காலமில் அந்த லாஸ்ட் ரோவில் பி அப்படின்ற வேரியபிள் என்ன ரோ நம்பர் இருக்கோ அந்த இருக்கிற வேல்யூ டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா தென் எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸில் இருக்கிற இந்த கைண்ட்லி பாஸ் த ப்ரீவியஸ் ஜாப் அண்ட் தென் ஸ்டார்ட் அனதர் ஜாப்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோடனே எனக்கு எக்ஸிட்ஸ் அப் ஆகிடணும் அந்த மெசேஜ் பாக்ஸில். ஓகேங்களா, எல்ஸ் எண்ட் இஃப் எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகக்கூடாது, எண்ட் இஃப் ஆகிடணும். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். இது எப்படின்னா ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸில் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் என்ன இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபு வந்து க்ரியேட் ஆகாமல் நமக்கு வந்து ஆல்ரெடி தான் இருக்கும்போது நீங்கள் அனதர் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. அப்போ வந்து ப்ரீவியஸ் இது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும்போது அதை நமக்கு வந்து பாஸ் பண்ண சொல்லும். ஓகேங்களா, பாஸ் பண்ணிவிட்டு அனதர் ஜாப் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். இப்போ அகைன் லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ கவுண்ட் எடுத்து அந்த ரோ இண்டெக்ஸ் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அகைன் ஐ அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே டெய்லி ட்ராக்கர் ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ
இப்போ இந்த ஜாப் நம்பர் இந்த ஏ காலம் பேஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ரோ இண்டெக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அதில் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஐ அப்படின்ற வேரியபிளில் அந்த ஏ காலம் பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ டாட் வேல்யூ இந்த இதில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த ஏ காலமில் லாஸ்ட் ரோவோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ஐயில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இங்க ஒரு if லாஜிக்கல் யூஸ் பண்றேன். என்னன்னா if I equal to 1001 இருந்ததுன்னா then அதுல இருந்து +1 ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? else I equal to job number இருந்ததுன்னா then இங்க வந்து பாத்தீங்கன்னா I equal to job number என்னோட ஹெடர் வேல்யூ இருந்ததுன்னா then I equal to 1001 சொல்லி கொடுக்கிறேன். else I greater than 1000 இருந்ததுன்னா then I equal to I plus 1 சொல்லி நான் கண்டிஷன் கொடுத்துறேன். இப்போ else எனக்கு எதுவும் அங்கே நடக்க தேவையில்ல, end if ஆயிடுது. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒர்க் புக்கில் டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ப்ளஸ் 1 ஓகேங்களா டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது எதுக்காகனா இந்த லாஸ்ட் ரோவில் ஏ காலம் பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிளாங்க் வேல்யூ வந்துடும். டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அகைன் பி காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ப்ளஸ் 1 டாட் வேல்யூ டேட்டு. இப்போ என்ன ஆகுனா எனக்கு டேட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் இருக்கிற வேல்யூ வந்து பஞ்ச் ஆகும். எங்கன்னா ஏ காலமில் ஐயில் வந்து என்னன்னா நமக்கு அந்த ஜாப் நம்பர் இருக்கும், அது வந்து பஞ்ச் ஆகும். பி காலமில் டேட் வந்து பஞ்ச் ஆகும். சி காலமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் யூசர் நேம் அந்த லினோவான்னு நமக்கு பஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அது சிஸ்டமோட நேம் எடுத்து நமக்கு அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எங்கே கேப்சர் ஆகும்னா எஃப் காலமில் டைம் வந்து நமக்கு பஞ்ச் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே காலமில் WIPன்னு சொல்லி நமக்கு பஞ்ச் ஆகணும், அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே கே காலமில் இது பஞ்ச் ஆகும். இந்த டாஸ்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் கமா லிஸ்ட்டில் அலோகேஷன் கமா ப்ரொடக்டிவிட்டி கமா குவாலிட்டி டெஸ்டிங் ட்ரைனிங் மீட்டிங் பிரேக் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 1 2 3 4 ஷிஃப்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஸ்டார்ட் கொடுக்கும்போது இந்த ஈவெண்ட் நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த மெசேஜ் பாக்ஸில் நம்ம ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இண்டிகேஷன் வர மாதிரி கொடுக்கலாம். இப்போ மெசேஜ் பாக்ஸில் ஜாப் நம்பர் எந்த ஜாப் நம்பர் கிரியேட் ஆகுதோ அது ஐயில் என்ன ஜாப் நம்பர் இருக்கோ அந்த ஜாப் நம்பர் ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் நவ் அந்த டைம் ஷோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே டிசைன் மோட போயிட்டு டிசேபிள் பண்ணிக்கிறேன் பட்டனுக்கு. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஜாப் நம்பர் 1008 ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 5:17 அந்த சிஸ்டமோட கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஷோ பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. பாஸ் கொடுக்குறேன், ரெஸ்யூம் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் சம்திங் செலக்ட் பண்ணுறேன், ஓகே பண்ணுறேன், என் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகுது. டேஷ்போர்டில் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆட் ஆகிடுது. இப்போது மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் ரெக்வஸ்ட் முடிஞ்சோடனே பாஸ் ரெக்வஸ்ட்டுக்கு நான் போகிறேன். ஓகேங்களா? பாஸ் ஸ்டார்ட்டுக்கு அடுத்து பாஸ் ரெக்வஸ்ட். இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் இங்கே லாஸ்ட் ரோ பி அப்படின்ற வேரியபிளில் எஃப் காலமை பேஸ் பண்ணி நான் லாஸ்ட் ரோ வேல்யூ ஃபைன் பண்ணி அதோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து இந்த லாஸ்ட் ரோ பியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பி அப்படின்ற வேரியபிளில் அந்த எஃப் காலமில் லாஸ்ட் ரோ அப்படின்ற அந்த ரோவில் என்ன வேல்யூ இருக்கோ தட் மீன்ஸ் எஃப் காலமில் லாஸ்ட் ரோவோட வேல்யூவில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். ஏபி அப்படின்ற வேரியபிளில் ஜி காலமில் லாஸ்ட் ரோ பி அப்படின்ற வேல்யூவில் அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ஏபியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ காலமில் லாஸ்ட் ரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐ காலமில் லாஸ்ட் ரோ அப்படின்ற
லாஸ்ட் ரோ p அப்படின்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து c ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம லாஜிக்கல்ல கொடுக்கணும். இப்போ p வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா தென் எனக்கு கண்டிஷன் வந்து அடுத்த if கண்டிஷனுக்கு போகணும். இந்த கண்டிஷன் மெட் ஆனிச்சுனாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு போகும். இந்த கண்டிஷன் எனக்கு மெட் ஆகலைன்னா டைரெக்டாக இங்கே எண்ட் இஃப்க்கு போயிடும். இப்போ அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஏபி ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஜியில் லாஸ்ட் ரோ அப்படின்னா இங்கே ஒருவேளை எம்டியாக இருந்ததுன்னா எனக்கு அடுத்தது இங்கே போகும். சி ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா சின்ற வேரியபிளில் ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிள் எம்டியாக இருந்ததுன்னா தென் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த ஜி காலம்லையும் கே காலம்லையும் எனக்கு வேல்யூ பஞ்ச் ஆகணும். ஜி காலம்லையும் கே காலம்லையும் ஜி காலம்லங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டைமு, கே காலமில் நமக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வேல்யூ வந்து பஞ்ச் ஆகணும். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? எண்ட் இஃப் நம்ம எத்தனை இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எண்ட் இஃப் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அகைன் வந்து ஒரு லாஜிக்கல் கொடுக்குறோம். 0 வந்து 0வோட p அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் இங்கே போகணும். ஏபி நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் மெசேஜ் பாக்ஸில் நாட் எட் ஸ்டார்ட் ஜாப் நம்பர் ஸோ வி கான் பாஸ் திஸ் ஜாப். ட்வைஸ் வந்து எண்ட் இஃப் கொடுத்து என்னுடைய இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் சப் ஆகிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்கே பாஸ் ரெக்வஸ்ட் வந்து நமக்கு பாஸ் ஈவெண்ட் வந்து நடக்கும். சேம் ரெஸ்யூம் ரெக்வஸ்ட்டுக்கு போகிறேன். இங்கே ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் ரோ p அப்படின்ற வேரியபிளில் ஹெச் காலமை பேஸ் பண்ணி இங்கே வந்து இதை பேஸ் பண்ணி நான் லாஸ்ட் வேல்யூவை ஃபைன் பண்ணி அந்த வேல்யூவோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து இங்கே லாஸ்ட் ரோ pல ஸ்டோர் பண்ணிடுவேன். ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூவோட ரோத் நான் கொடுத்துருவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த ஐயில். ஓகேங்களா? இப்போ இஃப் ஐ ஈக்குவல் டு ரெஸ்யூம் டைம் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயோட வேல்யூ இந்த ஹெடர் நேம் இருக்குங்களா ரெஸ்யூம் டைம், இந்த ஹெடர் நேம் தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ரெஸ்யூம் டைமாக இருந்ததுன்னா தென் லாஸ்ட் ரோ p ஈக்குவல் டு அதோட 1 ஆட் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் இந்த ஹெடர்லேருந்து 1 ப்ளஸ் ஆட் ஆனிச்சுன்னா எனக்கு இந்த ஹெடருக்கு அடுத்த வேல்யூக்கு வந்துடும். எல்ஸ் எண்ட் இஃப் ஆயிடுது. இப்போ p அப்படின்ற வேரியபிளில் ஜி காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ p அப்படின்ற வேல்யூ இருக்கு இல்லைங்களா அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏபி அப்படின்ற வேரியபிளில் ஹெச்இ காலமை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் இந்த லாஸ்ட் ரோ p அப்படின்ற ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரோ அப்படின்றதுல மறுபடியும் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து டெய்லி ட்ராக்கரில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணி அந்த ரோ இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறேன். ஆர் அப்படின்ற வேரியபிளில் ஜி காலமில் லாஸ்ட் ரோ அப்படின்ற ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ஆர் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் நிறைய லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ p greater than 0வா இருந்ததுன்னா தென் அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே போகும். இஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா இந்த ஆர் அப்படின்ற வேரியபிளில் வேல்யூ இல்லாமல் இருந்ததுன்னா நாட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஈக்குவல் டு எம்டி தட் மீன்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும்னா இங்கே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஹெச் காலம்லையும் கே காலம்லையும் எனக்கு ஹெச் காலமில் வந்து என்னன்னா எனக்கு டைம் வந்து பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் ரெஸ்யூம் டைம் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே காலமில் விப்பு நம்ம ரெஸ்யூம் ப்ரெஸ் பண்ணும்போது அகைன் வந்து விப்புக்கு போயிடும் இந்த கே காலம். எண்ட் இஃப் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா p நாட் ஈக்குவல் டு எம்டி அதே மாதிரி ஏபி நாட் ஈக்குவல் டு எம்டி தென் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர் ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸு கால் ஆகணும். நாட் எட் பாஸ் எனி ஜாப் நம்பர் ஸோ வி கேனாட் ரெஸ்யூம் திஸ் ஜாப் இப்படி வந்துடும். எண்ட் இஃப் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் எண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ரெஸ்யூம் ரெக்வஸ்ட்டுக்கான கோடு. இப்போ எண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு நான் போயிடுறேன். ஓகேங்களா? எண்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கோடு லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்
ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து லாஜிக்கல் தான் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ லாஸ்ட் ரோ பி அப்படின்ற வேரியபிளில் அந்த டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டில் 8th காலமை பேஸ் பண்ணி ரோ கவுண்ட் எடுக்கிறேன். 8th காலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமை பேஸ் பண்ணி ரோ கவுண்ட்டு லாஸ்ட் வேல்யூவோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து அங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஐன்ற வேரியபிளில் வந்து ஐ காலமில் இந்த லாஸ்ட் ரோ பி அப்படின்ற வேரியபிள் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொடுக்கும்போது எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் செல்லோட ரேஞ்ச் வேல்யூ வந்து எனக்கு ஐயில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் டைம் ஐ ஈக்குவல் டு என் டைம் இருந்ததுன்னா இந்த ஹெடராக இருந்ததுன்னா தென் அதுலேருந்து 1 ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1 ப்ளஸ் ஆட் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் கொடுக்கல, என்டிஃப் ஆகிடுது. இப்போ பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ பி அப்படின்ற அந்த ரோவில் டாட் வேல்யூ அந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஹெச் காலமில் லாஸ்ட் ரோ பி அப்படின்ற ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஏபியில் ஸ்டோர் பண்ணுறேன். எஃப் காலமில் லாஸ்ட் ரோ பி அப்படின்ற அந்த செல் ரேஞ்சில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ சியில் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி ஜேயில் ஏ காலமில் இருக்கிற அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஜாப் நம்பர். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இந்த மை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி ட்ராக்கரில் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் ரோ இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஆர் அப்படின்ற வேரியபிளில் ஹெச் காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ பி அப்படின்ற அந்த லாஸ்ட் ரோ தான், லாஸ்ட் ரோ பி கிடையாது. பிகாஸ் நம்ம இங்கே வந்து லாஸ்ட் ரோ வச்சு தான் நம்ம ஏ காலமில் அந்த இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெச் காலமில் இந்த லாஸ்ட்டு ரோ அப்படின்ற அந்த ரோ வச்சு நம்ம அந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியில் வந்து டி காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ அப்படின்ற வேல்யூவில் இருக்கிற ரேஞ்சை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இ காலமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூ எடுத்து இ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இஃப் டி ஈக்குவல் டு எம்டி தென் கைண்ட்லி ஃபில் த டாஸ்க் டைப் அண்ட் தென் எண்ட். இப்போ இந்த டி காலமில் இருக்கிற வேல்யூ இப்போ எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோங்கிறது தெரியும். இப்போ இந்த டி அப்படின்ற வேரியபிளில் டி காலமில் லாஸ்ட் ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் எம்டியாக இருந்ததுன்னா நமக்கு கைண்ட்லி ஃபில் த டாஸ்க் டைப் அண்ட் தென் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸிட் சப் ஆகிடும். அதேமாதிரி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இ ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் ஷிஃப்ட்டு இ காலமில் அதான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ காலமில் லாஸ்ட் ரோ டாட் வேல்யூ அதை வந்து இயில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் இ ஈக்குவல் டு எம்டி ஆகுதுன்னா கைண்ட்லி ஃபில் த ஷிஃப்ட் அண்ட் தென் எண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எக்ஸிட் சப் ஆகிடுது, எண்ட் இஃப். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்து ஒவ்வொரு கண்டிஷனும் மெட் ஆனால் நமக்கு இது உள்ளே போயிட்டு இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். எங்கே பிரிண்ட் ஆகும்னா ஐ காலம்லையும் ஜே காலம்லையும். ஐ காலமில் உங்களுக்கு தெரியும் என் டைம் இருக்குது, ஜே காலமில் என் டேட் இருக்குது. ஸோ இது நமக்கு பிரிண்ட் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி பிரிண்ட் ஆகும்னா நம்ம லாஸ்ட் ரோ ஆல்ரெடி வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோன்ற வேரியபிளில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ நம்பர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சி கிரேட்டர் தென் 0, ஏபி நாட் ஈக்குவல் டு பிளாங்க்கு, பி நாட் ஈக்குவல் டு பிளாங்க்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ ஆல்ரெடி வந்து டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இங்கே இஃப் கண்டிஷனில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லா வேரியபிளுக்கும் வேல்யூ நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இந்த கண்டிஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். ஆர் நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் எனக்கு இந்த டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டில் ஐ காலமில் லாஸ்ட் ரோ டாட் வேல்யூ அந்த ரேஞ்சில் எனக்கு டைம் பஞ்ச் ஆகணும். அதே மாதிரி ஜே காலமில் லாஸ்ட் ரோ டாட் வேல்யூவில் வந்து டேட் வந்து பஞ்ச் ஆகணும். எண்ட் இஃப் கொடுத்துக்கிறேன் 4 டைமு. ஓகேங்களா? அடுத்தது இஃப் சி ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் மெசேஜ் பாக்ஸில் நாட் எட் ஸ்டார்ட் எனி ஜாப் நம்பர், ஸோ வி கேனாட் எண்ட் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எண்ட் இஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ
அகைன் வந்து பாருங்க இங்க c greater than 0, p greater than 0, ab equal to blank இருந்தனா kindly resume the job number and jங்கிறது வந்து பாத்தீங்கன்னா jல வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். எதுனா அந்த ஜாப் நம்பரை தான் இங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம். என்ன தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸில் அந்த ஜாப் நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும் இங்கே. அண்ட் தென் எந்த ஜாப்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணோம். ப்ரைஸ் வந்து நான் என்டெஃப் கொடுத்துக்கிறேன் பிகாஸ் நம்ம இங்கே 3 இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து c greater than 0, ab greater than 0, p greater than 0 இந்த 3 கண்டிஷனும் மெட் ஆயிடுச்சுன்னா இது உள்ளே வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே வந்து என்னன்னா நம்ம இந்த ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்களா டைம் ஸ்பென்ட்டு, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பாஸ் டைமு மைனஸ் ஸ்டார்ட் டைமு இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். அதே மாதிரி என் டைமு மைனஸ் ரெஸ்யூம் டைமு இந்த டைமை மைனஸ் பண்ணும்போது ஒரு டைம் கிடைக்கும். இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் நமக்கு டோட்டல் டைம் ஸ்பென்ட்டு. இதில் வந்து என்னென்னா இந்த பாஸ் டைமுக்கும் ரெஸ்யூம் டைமுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற டைமை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுதான் லாஜிக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஏஏ அப்படின்ற வேரியபிளில் ரேஞ்ச் ஆஃப் எஃப் காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த எஃப் காலமில் லாஸ்ட் ரோத் வேல்யூ, அதே மாதிரி ஜி காலமில் லாஸ்ட் ரோத் வேல்யூ. ஜி காலமில் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஸ்டார்ட் டைமு பாஸ் டைமு. ஸோ அது ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏஏ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டார்ட் டைம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிபி அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டைம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூம் டைம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என் டைம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அந்த வேல்யூவை. ஓகேங்களா, இந்த 4 வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கே காலமில் எண்டில் இருக்கீங்களா கே காலம், இந்த கே காலமில் லாஸ்ட் ரோ டாட் வேல்யூ இங்கே வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னன்னா என்னோட பி மைனஸ் ஏன்னா என்னோட பாஸ் டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம் இதுதான். ஓகேங்களா, அடுத்தது டி மைனஸ், தட் மீன்ஸ் இங்கே பாருங்க பிபி மைனஸ் ஏஏ கொடுத்துருக்கேன். இது வந்து பாஸ் டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடி மைனஸ் சிசினா டிடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் டைம் மைனஸ் ரெஸ்யூம் டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் டைம் மைனஸ் ரெஸ்யூம் டைம் இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நடுவில் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கிடைக்கிற டைம் ஆட் ஆகி எங்கன்னா நமக்கு இங்கே கே காலமில் பிரிண்ட் ஆகிடும் அந்த லாஸ்ட் வேல்யூவில். ஓகேங்களா, லாஸ்ட் ரோவோட நம்பரில் அந்த ரேஞ்சில் போய் பிரிண்ட் ஆகிடும். இப்போது 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ட் இஃப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் சப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு லாஜிக்கு. இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஷீட் 1ல் கிளிக் பண்ணுறேன். இங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாடியூல் நேமு டாட்டு மேக்ரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேம்லேயே தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் ரெக்வஸ்ட் இது வந்து மேக்ரோ நேமு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து மாடியூல் நேமு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். இப்போ இது வந்து நம்ம இதில் இன்னும் நிறைய லாஜிக் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் பயங்கரமாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஒரு டிக்கெட் வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும்போது அடுத்த டிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த டிக்கெட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அனதர் டிக்கெட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம அனதர் டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் நம்ம அந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி வந்து இன்னும் நம்ம செக் பாயிண்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.